you're right. Come on then, let's do this. அந்த லக்ஷ்மியால தான் உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்காம இருக்குல்ல. இப்ப நீயே பாரு, அதே லக்ஷ்மியால தான் இப்ப உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கும். நீலம், மலிஷ்கா என்கிட்ட சொன்னா லக்ஷ்மி வீட்டை விட்டு போயிட்டானே. ரிஷி எப்படி இருக்கான்? கிரண் எந்த ஒரு கெட்ட பழக்கத்தையும் விடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், கூடவே வலியையும் தரும். லக்ஷ்மி ரிஷியை பழக்கப்படுத்திட்டா. அவ இல்லாம இவனால இருக்க முடியல. ஆனா நான் அவனோட அம்மா, அவன் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது என்னோட கடமை. அதனால நான் கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. கிரண் கொஞ்ச நாளா நிறைய விஷயம் நடந்துருச்சு, நிறைய விஷயம் மாறிடுச்சு. ஆனா ரிஷிக்கும் மலிஷ்காக்கும் கல்யாணம் நடத்தணும்னு முன்னாடியே முடிவெடுத்தோம்ல. அதுக்கப்புறம் நான் எடுத்த ஒரு தப்பான முடிவால தான் ரிஷியோட வாழ்க்கைக்குள்ள அந்த லக்ஷ்மி வந்தா. ஆனா நான் பண்ண தப்ப சரி பண்ண சான்ஸ் கிடைச்சிருக்கு. ரிஷிக்கு அவனோட வாழ்க்கையையும் சந்தோஷத்தையும் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவனோட சந்தோஷம் மலிஷ்கா தானே. ரிஷிக்கும் மலிஷ்காக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறேன். பல்விந்தர், உன்னை விட மாட்டேன்டா. I won't leave you, man. ரிஷி, are you okay? ரிஷி, எனக்கு தெரியும் நீ அப்செட்டா இருக்கன்னு. ஏதோ நடந்திருக்கு, என்ன ஆச்சுன்னு சொல்லு. இல்ல அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல. ஏதோ நடந்திருக்கு. லக்ஷ்மி அழுத ஏதோ டென்ஷனா இருக்குன்னு தெரியும். லக்ஷ்மி யாழ இல்ல, லக்ஷ்மியை நினைச்சுதான் நான் டென்ஷனா இருக்கேன். பட் why ரிஷி? அவளை நினைச்சு நீ ஏன் டென்ஷனா இருக்க? அந்த லக்ஷ்மிக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அவ உன்னை விட்டுட்டு போயிட்டா, உன் லைஃபை விட்டுட்டு போயிட்டா, உன்னை விட்டுட்டு போயிட்டா, இந்த வீட்டை விட்டு போயிட்டா. நீ ஏன் அவளை பத்தி யோசிக்கிற? அவளே உன்னை பத்தி யோசிக்கலையே. கடவுளுக்கு தான் தெரியும் அவ எவ்வளவு பிரச்சனை கிரியேட் பண்ணிருக்கான்னு. உனக்கு, நமக்கு, நம்ம குடும்பத்துக்காக. அதை எல்லாத்தையும் விட்டுடுங்க ஆண்டி. இதெல்லாம் யோசிச்சு ஏன் நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? நான் அதை பத்தி யோசிக்கல மலிஷ்கா. நான் ரிஷிக்கு ஞாபகப்படுத்துறேன். ஆனா ஆண்டி, இவன் மேல என்ன தப்பு இருக்கு? பாவம், இவனாவ அவ வலையில மாட்டி வச்சிருந்தா. நீங்க பாக்கலையா? எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கா. இந்த வீட்டோட எல்லா மெம்பரையும் தன்னோட கைக்குள்ள வச்சிருந்திருக்கா. ஐ ஸ்வேர், இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்திருந்தா எல்லாரையும் வெளியே துரத்திட்டு எல்லாத்தையும் அவ பேருக்கு மாத்தி வச்சிருப்பா. கமான் சோனல், இந்த மாதிரி கேவலமான ஆளுங்க கிட்ட இருந்து நம்ம வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? எக்ஸாக்ட்லி. அவ அவ்வளவு மோசமானவ. மலிஷ்கா, லக்ஷ்மி மோசமானவ இல்ல. அவ கெட்டவ இல்ல. அவ மேல எந்த தப்பும் இல்ல. இங்க யாராவது தப்பு பண்ணிருக்காங்கன்னா அது நான் மட்டும்தான். நான் தான் கெட்டவ. லக்ஷ்மி கெட்டவ இல்ல. நான் இவ்ளோ பெரிய விஷயத்த சொல்லிருக்கேன், உனக்கு சந்தோஷமா இல்லையா? நான் சந்தோஷமா தான் இருக்கணும். ஆனா ஏன் சந்தோஷமா இல்ல? என் மகளோட கனவும் என்னோட கனவும் இப்ப நிறைவேற போகுது இல்லையா? மலிஷ்காக்கு அவ காதல் கிடைக்குது. இந்த கல்யாணத்துக்காக எவ்வளவு பண்ணியிருக்கோம். இப்ப எல்லாமே நடக்க போகுது. நான் ஏன் சந்தோஷமா இல்ல? என்ன விஷயம் கிரண்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீ மலிஷ்காவோட கல்யாண விஷயம் கேட்டு சந்தோஷமா இல்லையே. நான் நம்ம பசங்களோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். என் பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியே, இப்ப என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு எப்படி சொல்றது? என்ன பண்றது? லக்ஷ்மியோட உண்மையை நான் சொல்லிடவா? அவ குற்றவாளியே கிடையாதுன்னு சொல்லிடவா? அவ மேல எந்த தப்பும் இல்லை. இது எல்லாத்தையும் மலிஷ்கா தான் பண்ணியிருக்கா. எல்லாத்தையும் அவ தான் பண்ணா. கிரண், எக்ஸ்கியூஸ் மீ, நான் போய் பேசிட்டு வரேன். ஹலோ. எல்லாரும் அவளை தப்பா பேசுறாங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் தான் அத்தை, மாமும் தான். மாம் அவளை ரொம்ப மோசமா பேசுறாங்க. லக்ஷ்மி சரியில்லை, எனக்கு தகுதியானவ இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா உண்மை அது இல்ல அத்தை. உண்மை என்னன்னா, நான் தான் லக்ஷ்மிக்கு தகுதியானவ இல்லை. ரிஷி, நீ என்ன சொல்ற? நீ எதை பத்தியும் யோசிக்கவே மாட்டியா? அந்த கேவலமான லக்ஷ்மிக்கு உனக்கு முன்னாடி என்ன தகுதி இருக்கு? கிரண், எனக்கு என்னமோ வித்தியாசமா படுது. நான் மலிஷ்கா ரிஷியோட கல்யாணத்தை பத்தி பேசுறேன், நீ எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க. ஏதோ விஷயம் இருக்கு. ஏதாவது நடந்திருந்தா மறைக்காம என்கிட்ட சொல்லு.
உனக்கு முன்னாடி அவளுக்கு நிக்கிறதுக்கு கூட தகுதி இல்ல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நீ அவளுக்கு தகுதியானவே இல்லையா? ரிஷி, அவதான் உனக்கு தகுதியானவே இல்ல. அவளை நினைச்சு நீ உனக்கு தகுதி இல்ல நினைச்சனா? நோ, இப்படி எப்பவும் நீ பண்ண கூடாது. ஆண்டி, இவன் மேல எந்த தப்பும் இல்ல. இவன் ரொம்ப நல்லவன், இவனுக்கு நல்ல மனசு இருக்கு. அதனால இவன் ரோட்ல போற பிச்சைக்காரங்களை பார்த்தா கூட பாவப்படுவான். அதுவும் இல்லாம லக்ஷ்மி இந்த வீட்ல ரொம்ப நாள் இருந்திருக்கா. ஆப்வியஸ்லி அவ மேல கேர் இருக்கும்ல. அதுவும் அந்த லக்ஷ்மி எங்க, நம்ம ரிஷி எங்க? என்ன ரிஷி? இல்ல, யூ ராங் சோனல். லக்ஷ்மி எப்படிப்பட்டவன்னு என்ன தவிர வேற யாருக்கும் இங்க எதுவும் தெரியாது. அவ எவ்வளவு நல்லவன்னு தெரியுமா? அவளை மாதிரி நம்மள யாராலையும் கண்டிப்பா இருக்க முடியாது. அவ ரொம்ப நல்லவ. ஆனா நான் என்ன பண்ண அவளுக்கு? அவளுக்கு என்ன பண்ண? அவளை ஏமாத்தன. நோ ரிஷி, நோ, டோன்ட் ரியாக்ட். அவனை சொல்ல விடு. அவன் மேல தப்பு இருக்குன்னு சொல்லி உன் விஷயத்துல என்ன பண்ணான்னு சொல்லுவான். அதனால நீ பேசாத. நான் லக்ஷ்மி விஷயத்துல ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன். ரொம்ப பெரிய தப்பு. அவ மனசை உடைச்சிருக்கேன். அவ இதுக்கெல்லாம் டிசர்வ் பண்ணல அத்தை. நான் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். நான் அவளுக்கு ஏத்தவன் இல்ல. கிரண், ஒருவேளை நீ மனசு மாறிட்டியா? இந்த கல்யாணத்துல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? தயங்குறியா என்ன? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீலம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நிஜமாவே, ஐ மீன், என் மகளோட கனவு நிறைவேற போகுது. இன்னும் நம்ம நட்பு உறவா மாற போகுதுல்ல. கண்டிப்பா நான் சந்தோஷமா தான் இருக்கேன். உண்மையிலேயே நான் உன்னை விட சந்தோஷமா இருக்கேன். ஆனா நீ எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்ட, அதனால தான் நான் ஷாக் ஆயிட்டேன். ஐ எம் ரெடி. எதுக்கும் நாம ரிஷியும் மல்லிஷ்காவோட கல்யாணத்தை சீக்கிரமா பண்ணணும்னு தோணுது. தேங்க் காட், தேங்க் காட். நான் பயந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, பட் எனிவேஸ் இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீலம், பட் ரிஷி ஒத்துப்பான் இல்ல? ஏன் ஒத்துக்க மாட்டான்? நான் அவனை ஒத்துக்க வைப்பேன். அவன் என்னெல்லாம் செய்ய நினைச்சானோ அதெல்லாமே செஞ்சுட்டான். இப்போ அவன் நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும். இதுலதான் அவனோட சந்தோஷமே இருக்கு. கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்தை அவனும் புரிஞ்சுப்பான். என்ன இப்ப கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கான், அவ்வளவுதான். லக்ஷ்மி கூட அவனுக்கான கல்யாணம் ஒரு கெட்ட கனவுங்கிறதையும் புரிஞ்சுக்குவான். அப்புறம் ரிஷிக்கும் மலிஷ்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரிஷியோட லைஃப்ல எதுவும் கெட்டது நடக்காது. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் அவங்க 2 பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்றேன். கிரண், நீ ஓகே சொன்னா போதும். நான் ஓகே சொல்லிட்டேன் சம்மந்தி. நீ என் கூட வரலாமே. நீ என் கூட வந்தன்னா உன்னை அப்படியே மகாராணி மாதிரி வச்சுப்பேன். அக்கா, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஷாலு, இன்னைக்கு பல்விந்தர் வந்திருந்தான் இங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? அவன் நேரா வீட்டுக்குள்ளே வந்துட்டான். அந்த கேவலமான பல்வேந்தர், அவனை பார்த்தானா கை காலெல்லாம் உடைச்சிருவேன். ஷாலு, ரிஷியும் தான். ரிஷியும் வந்திருந்தான். அவன் என்னோட கைய பிடிச்சி என்ன வீட்டுக்கு போலான்னா, இங்க இருக்கிறது எனக்கு சரியில்லைன்னு அவன் சொன்னான். ஷாலு, அங்க வீட்டுல பாதுகாப்பா இருக்கலான்னு சொன்னான். என் கூட வான்னு சொன்னான். அக்கா, நீ ஏன் போகல? அட, நீ மாமா கூப்பிட்டப்ப நீ போயிருக்கணும்க்கா. மாமா சொல்றது சரிதான். இந்த வீட்ல பல்வேந்தர் எப்ப வேணாலும் வரலாம்க்கா. நீ அவர் கூட இருக்கிறது தான் சேஃபா இருக்கும். இல்ல, என்னால ரிஷி கூட போக முடியாது. நீங்க 2 பேரும் பிரிஞ்சிட்டீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா. ஆனா ஒருவேளை நீங்க திரும்ப போனீங்கன்னா திரும்பவும் 2 பேரும் ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்குல்ல? ஒண்ணு சேரவே வேண்டாம் ஷாலு. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, நான் அங்க திரும்ப போக மாட்டேன். என்ன ரிஷி என்ன? அக்கா, என்னாச்சுன்னு சொல்லு. எதையோ எங்க கிட்ட இருந்து மறைக்கிறேன்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன மறைக்கிறக்கா? அது ஒண்ணும் இல்ல. அப்புறம் எதுக்கு போக மாட்டேங்கிற? ஏன்னா ஷாலு, ஏன்னா அத்தையும் என்ன குற்றவாளின்னு நினைக்கிறாங்க. அந்த வீட்ல நான் இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால நான் போக மாட்டேன். சரியா? நாங்க டிவோர்ஸ் பண்ணிக்கிறது தான் சரி.
அப்படின்னா அந்த பல்விந்தர் உன் பின்னாடி வந்துட்டு இருக்கான் இல்லையா? அவனுக்கு எவ்வளவு தைரியம்! கொஞ்சம் கூட அவன் திருந்தவே இல்லைல்ல. அவனை கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க. இந்த கையால தான் லக்ஷ்மி நான் தொட்டேன். எனக்கு அவளோட வாசனை வருது. அவளோட போதை எனக்குள்ள இறங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி சீக்கிரமா எனக்கு சொந்தமாயிடு. சீக்கிரமா என்கிட்ட வந்துரு. என்னை கட்டி அணைச்சுக்க. எனக்கு பொண்டாட்டி ஆயிடு. ஆனாலும் உன்னை நம்ப முடியாது. நீ ரிஷி மறுபடியும் ஒண்ணு சேர்த்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் அதை நடக்க விட மாட்டேன் லக்ஷ்மி. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். நானும் உனக்கு சொந்தமாவேன். சீக்கிரமா உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் மொத்தமா எனக்கு தான் நீ சொந்தம். இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். இந்த தடவை உன்னை என்னால விட்டு கொடுக்கவே முடியாது. இந்த தடவை கண்டிப்பா எனக்கு சொந்தமாவ. என்ன ஆனாலும் சரி, எனக்கு நீ மட்டும்தான் சொந்தண்டி. ரிஷி, நீ அவளை ஏமாத்திட்டன்னு சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா நீ யாரையும் ஏமாத்த வாய்ப்பே இல்ல. ரிஷி, பிகாஸ் யூ சச் அ குட் ஹியூமன் பீயிங். நீ ரொம்ப நல்லவ. எல்லாரும் உன்னை நினைச்சு பெருமைப்படுறோம். இது வரைக்கும் நீ அந்த லக்ஷ்மியோட பிடியில இருந்தாலும் நாங்க எல்லாரும் உன்னை திட்டிட்டே இருந்தோம். ஆனா அதர்வைஸ் நீ எங்க எல்லாரோட உயிர். நீ தான் எங்களுக்கு முக்கியம். எங்க எல்லாருக்குமே தெரியும் நீ வேற வழி இல்லாம அந்த லக்ஷ்மியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியும். ஆனா நீ லக்ஷ்மி டிவோர்ஸ் கொடுக்கவே இல்ல. அதனால நீ மலிஷ்காவை ஏமாத்துறன்னு நினைச்சிட்டு இருந்தோம். பட் ஐ நோ நீ ஏமாத்தவே இல்ல. ஏன்னா நீ இது வரைக்கும் லக்ஷ்மியை பத்தியே நினைச்சிட்டு இருந்தல்ல. நீ மலிஷ்காவை ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல. ரிஷி, நிஜமாவே நீ ஏமாத்திட்டனா, நீ யோசிக்கிறனா, ஐ எம் ஷூர் நீ தப்பா தான் நினைச்சிட்டு இருக்க. ஏன்னா உன்னால அப்படி பண்ணவே முடியாது. நீ யாரையும் ஏமாத்த முடியாது. என்ன சரியா ரிஷி? ரிஷி, என்ன ஆச்சு? இங்க பாரு, ஐ அண்டர்ஸ்டாண்ட் உனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நீ என்கிட்ட சொல்லலாம். நான் உன்னை நல்லா புரிஞ்சுப்பேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஏதாவது சொல்லு ப்ளீஸ். உங்களால என்ன புரிஞ்சுக்க முடியாது அத்தை. புரிஞ்சுக்க முடியாது. லக்ஷ்மி கூட என்ன புரிஞ்சுக்கல. யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஹானஸ்ட்லி ரிஷி எதுவும் பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுது. அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா ஐம் ஷியோர் யார்கிட்டயாவது ஷேர் பண்ணியிருப்பான். somebody like close to him, அதாவது மலிஷ்கா இல்லைன்னா என்கிட்ட. மலிஷ்கா ரிஷி ஏதாவது சொன்னானா? இவன் லக்ஷ்மியை என்ன ஏமாத்துனா? ஏதாவது சொன்னானா? எஸ் ஆண்டி, ரிஷி லக்ஷ்மியை ஏமாத்தினான்தா. என்ன ரிஷி? கமன். நீலா மேடம் உங்களையும் ரிஷி சாரையும் அர்ஜென்ட்டா வர சொன்னாங்க. நாங்க வரோம், நீ போ. சரி. அப்படி என்ன ஆச்சு? ரிஷி போலாம். ஓ காட், கரெக்டா நீ எல்லா விஷயத்தையும் சொல்ல வரும்போது அந்த ஸ்டூபிட் சர்வன்ட் தப்பான டைம்ல வந்துட்டான். ஆனா நீ இன்னொரு விஷயத்த பாத்தியா? ரிஷிய பாத்தியா? அவன் கில்ட்ல இருக்கான். ஆமா, கில்ட்ல இருக்கான். லக்ஷ்மியோட கில்ட்ல இல்ல, அவன் உன்னோட கில்ட்லயும் இருக்கான். அவன் உன்னை கூட ஏமாத்திட்டோன்னு நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கான். ஆனா கில்ட்ட ஃபீல் பண்றதால எனக்கு என்ன பிரயோஜனம்? நீயே சொல்லு. இதுதான் உனக்கு நல்லது. கொஞ்சம் பொறுமையாரு. எந்த விஷயம் இப்ப என்ன பாதர் பண்ணுதுன்னா, நீலம் ஆண்டி ஏன் இவங்கள வர சொன்னாங்க? எக்ஸாக்ட்லி. அப்படி என்ன அர்ஜென்ட்டான விஷயத்துக்காக இவங்க ரெண்டு பேரையும் இப்ப வர சொல்லிருக்காங்க? நம்ம போய் செக் பண்ணணும். நீ வர சொன்னியாமே நீலம், ஏதாவது சொல்ல போறியா? ஆமாமா, ஒரு பெரிய குட் நியூஸ் இருக்கு. லக்ஷ்மி போனதுக்கு அப்புறமா என்ன நல்ல செய்தி இருக்க போகுது? ஆக்சுவலி இது லக்ஷ்மி போன குட் நியூஸை விட பெரிய குட் நியூஸா இருக்க போகுது. நீலம், லக்ஷ்மி நம்ம வீட்டை விட்டு போனது நிச்சயமா குட் நியூஸ் இல்ல.
இது குட் நியூஸ் இல்லங்கிறது உங்களோட ப்ராப்ளம் தான். ஐ மீன் அது நீங்க நினைக்கிறது. ஆனா இப்ப நான் சொல்ல போற விஷயம் நம்ம எல்லாருக்குமே குட் நியூஸ் தான். அதை கேட்டதும் எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க. மலிஷ்கா, நல்ல வேளை நீங்க இருக்க. ஒன்னு சொல்லவா? இப்ப நான் சொல்ல போறத கேட்டு எங்களை விட அதிகமா சந்தோஷப்பட போறது நீதான். அது என்னன்னா, நானும் கிரணும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். எங்களோட விருப்பப்படி மலிஷ்காவுக்கும் ரிஷிக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது தான் அது. வாவ், இது ரொம்ப நல்ல விஷயம். ரியலி? தேங்க்யூ. நீலம், நீ இந்த முடிவை எப்படி எடுத்த? ஏன் நான் ஏன் இந்த முடிவு எடுக்க கூடாது? ஏன்னா ரிஷி எனக்கும் புள்ளதான். இந்த வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே அவன் முக்கியமானவன். அம்மா இருக்காங்க, நான் இருக்கேன், ஆயுஷ் இருக்கான். டிஸ்கஸ் பண்ணிருக்கலாமே. என்ன டிஸ்கஸ் பண்ணிருக்கணுமா? அதுவும் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணா என்ன ஆகும்? நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். வேணான்னு தானே சொல்லுவீங்க. அதை தெரிஞ்சிருந்தும் நீயே முடிவு எடுத்துட்டியா? அம்மா, இது இப்ப எடுத்த முடிவில்ல, எப்பவோ எடுத்த முடிவு. ரிஷிக்கும் மலிஷ்காக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. என்ன அதுக்கு நடுவுல லக்ஷ்மியை கொண்டு வந்துட்டோம். அதுக்கான காரணம் என்னங்கறத இப்ப டிஸ்கஸ் பண்ண விருப்பம் இல்ல. ஆனா இதுவரைக்கும் ரிஷிக்கு வந்த ஆபத்தான பிரச்சனை எல்லாமே லக்ஷ்மியால மட்டும்தான் மாயமா போச்சு. இதுவரை லக்ஷ்மி எல்லாத்தையும் சரியா பண்ணா. சரியோ தப்போ, இதுல என்ன பெரிய வித்தியாசத்தை பாத்துட்டீங்க? அதோட லக்ஷ்மியும் ரிஷியும் இப்ப பிரிஞ்சிட்டாங்க. இந்த வீட்டை விட்டும் லக்ஷ்மி போயிட்டா. இப்படி பேசுறதுனால என்ன ஆயிட போகுது? இது பாருங்க, எனக்கு இத பத்தி பேச விருப்பம் இல்ல. நான் முடிவு எடுத்துட்டேன். சோ நீங்க ப்ளீஸ் என்கிட்ட இத பத்தி பேசாதீங்க. மாமி, ஷட் அப் ஆயுஷ். அண்ணி என்ன சொன்னாங்கன்னு கேட்டல? அம்மாவும் அண்ணாவும் இந்த விஷயத்துல எதுவும் சொல்லாம இருக்காங்களே, அதே மாதிரி நீயும் இரு. ஓகே? of course. மலிஷ்கா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். சந்தோஷம் தானே? எஸ் ஆண்டி, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா ரிஷி ஓகே சொல்லலையே. ரிஷியை பத்தி நீ கவலைப்படாத. நான் அவனை ஓகே சொல்ல வச்சிடுவேன். நீ இத பத்தி கவலைப்படாத. நீ ஷாப்பிங் பண்ணு, கல்யாண ஷாப்பிங் பண்ணு. வா கரிஷ்மா. தேங்க் காட், பாதி வேலை முடிஞ்சது. இல்ல, ரிஷியை ஒத்துக்க வைக்கிறது ரொம்ப முக்கியம். ஐ டோன்ட் திங்க் அதெல்லாம் தேவைப்படாது. நீலம் ஆண்டி சொன்னாங்கல்ல, சோ கண்டிப்பா அது மாத்த முடியாது. அவனை ஒத்துக்க வச்சே ஆகணும் சோனல். ஒத்துக்க வைக்கலன்னா அப்புறம் அவன் ஏதாவது கண்டிப்பா பண்ணுவான். அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது. இப்படி ஒண்ணு நடக்கும் நான் யோசிக்கவே இல்லை. அன்னை வீட்டை விட்டு போவாங்க, ரிஷி ப்ரோக்கு இன்னொரு கல்யாணம் மலிஷ்காவோட நடக்கும்னு. பட் இவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? ரிஷி ப்ரோ கிட்ட அவருக்கு என்ன வேணும்னு ஏன் இவங்க கேட்க மாட்டாங்க? அவரோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். இப்படி அவர்கிட்ட கேட்காம மலிஷ்காவோட அவங்க ஏதாவது ஒரு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கிற அந்த மலிஷ்காவை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ரிஷி ப்ரோவோட நிலைமை யாருமே அவரை பத்தி யோசிக்கல. அவரோட காதல் அவரு லக்ஷ்மி இல்லாம இல்ல இல்ல இல்ல, நான் ஏதாவது பண்ணியே ஆகணுமே. நான் என்ன பண்றதுன்னு புரியல. ஷாலு, ஆயுஷ், ஷாலு, ஷாலு, நான் ஒன்னு சொல்லணும். நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? ஷாலு, ஏதோ கெட்ட விஷயம்னு தோணுது. என்னாச்சு ஆயுஷ்? ஷாலு, கெட்ட விஷயம் இல்ல, இது அதை விட பெருசு. இது ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம். ஆயுஷ், என்ன பயமுறுத்திட்டு இருக்காத. மாமாக்கு ஒன்னும் ஆகல, அவர் நல்லா இருக்காருல்ல? அவரு நல்லாதான் இருக்காரு. ஆனா அவரு ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பாருன்னு எனக்கு தோணல. புரியல. அப்படின்னா இதுதான் கெட்ட விஷயமே. மாமி ரிஷி ப்ரோக்கும் மலிஷ்காக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆயுஷ்,
நீ நீ என்ன சொல்லிட்டு இருக்க? இல்ல, இதெல்லாம் நடக்கவே கூடாது. அதாவது அக்கா இருக்கும்போது அப்படின்னா அக்காவும் மாமாவும் எப்பவும் ஒண்ணு சேர மாட்டாங்களா?